ஹாய், இப்போ நம்ம எபிசோட் நம்பர் 3ல இருக்கோம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பச்சர்னா என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எபிசோட் நம்பர் 2ல் ஷட்டர் ஸ்பீட் பார்த்தோம்ல, இப்போ வந்து நம்ம அப்பச்சர் பற்றி பார்க்கலாம். இதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்பச்சருக்கு ஒரு வேல்யூ வேணும்ல. இந்த வேல்யூலாம் எப்படி இருக்கும்னா எஃப் நம்பர்ஸ். இது வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கும். ஓகே, எஃப் 1/5, 1/10, 20, 30 அதுமாதிரி இருக்கும். ஓகே, அண்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்பர்ஸ் டிக்ரீஸ் ஆக சைஸ் வந்து பிகர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, நம்பர்ஸ் டிக்ரீஸ் ஆகனா 1.2 அப்படின்றது தான் இருக்கிறதுலே லீஸ்ட். ஓகேவா, அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பச்சர் வந்து அந்த லென்ஸோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, அதான் இருக்கிறதுலே இப்போ லீஸ்ட்டும் கூட. ஓகே, அது வரைக்கும் வந்து அப்பச்சர். அண்டு லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 நினைக்கிறேன், 32 சம்திங், அதுதான் இருக்கிறதுலே ஃபிக்ஸ். அதெல்லாம் வச்சிங்கன்னா இவ்வளோன்னு தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இது நீங்கள் வந்து வீட்டிலே கூட செஞ்சு பார்க்கலாம், அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகே, என்னென்னா உங்கள் ஹார்ஸ் லைட்டோ இல்லை ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் எடுத்துக்கோங்க. மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு உங்களோட ஐயை ஒரே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களோட கண்ணில் ஃப்ளாஷ் லைட் அடிங்க. பார்த்து ரொம்ப நேரம் அடிக்காதீங்க, நல்லதில்லை. லைட் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊற்று பாருங்கள். உங்களோட ஐரிஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாகும். ஓகேவா, ஏன்னா பியூப்பிளுக்கு ஐரிஸ் வந்து இவ்வளோ லைட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்ட்டு வந்து ரூல் போடுது. அப்போ அங்கே ரொம்ப லைட் அப்படியே கண்ணில் அடிக்கிறதுனால உங்களால் டீட்டெயில்ஸ் எடுக்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. அப்படின்றதுனால அதை சுருக்கி கொஞ்சோண்டு லைட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்றத வந்து நம்ம ஐரிஸ் பண்ணுது. ஓகேவா, அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டு உடனே பாருங்கள், அந்த ஐரிஸ் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு டார்க்கான இருக்கும். ஓகேவா, நீங்கள் உடனே ஃப்ளாஷ் எடுத்தும் போது அப்போ என்ன ஆகும்னா, இங்கே ரொம்ப கம்மியான லைட் இருக்குது, இப்போயும் நம்மளால் டீட்டெயில்ஸ் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா, நிறைய லைட் உள்ளே வரணும், டீட்டெயில்ஸ் அதிகமாக வரணும் அப்படின்றதுனால அது ஓப்பன் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் ஐ வந்து ஈஸியாக இருட்டில் வந்து பார்க்க முடியும். அதுக்குன்னு ரொம்ப இருட்டெலாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது, கொஞ்சம் டிம்மான லைட்டில் நல்லாவே பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த அப்பச்சர் அப்படின்றது வந்து எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, எவ்வளோ லைட் உள்ளே வரணும் அப்படின்றது தான். அண்ட் இதை வச்சு கொஞ்சம் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான அண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு அட்ராக்டிவான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். அப்பச்சர் எப்படி இருக்கும்? ஒரு கேமரா லென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கேமரா லென்ஸுக்கு மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 பிளேடு வரைக்கும் அதை பிளேடு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து அந்த அப்பச்சரை ரிங்கை டேர்ன் பண்ணும்போது அந்த பிளேட்ஸ் எல்லாம் அப்படி உள்ளே வரும். ஓகேவா, அண்ட் இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது இந்த 5 to 10 பிளேடுன்றது வந்து. அது எப்போனா, நீங்கள் வந்து ஒரு சன்லைட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சில மூவிஸ்லாம் இருக்கும், அந்த சன்ரைஸ் வந்து அந்த லென்ஸில் அடிக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப் வரும், ரவுண்டாக ஒரு கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் சொல்கிறேன். 5 பிளேடு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பென்டகன் மாதிரி ஒன்று வரும். ஓகேவா, அதே உங்களோட பிளேடு இன்க்ரீஸ் ஆக அதோட எட்ஜஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸாக வரும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு 10 பிளேட் இருக்கும்போது அது அப்படியே ஒரு க்ளீன் சர்க்கிளாக வரும். ஓகே, இது வந்து ஒரு அப்பச்சரோட ஒரு யூசேஜ். ஓகே, இப்போதைக்கு நம்ம அப்பச்சரை கண்ட்ரோல் பண்ணி ஃபோனில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. அதனால் சில ஃபோட்டோஸ்லாம் கூகுள்லேருந்து எடுத்திருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட அப்பச்சர் வேல்யூ 1.2. இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளர் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் பிக் அப்பச்சர் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ரொம்பவே அதிகமாக பிளர் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் பிளர் அதிகமாக வேணும்னா அப்பச்சர் பிக்காக வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற இமேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அப்பச்சர் ரொம்பவே பிக்காக வச்சா உங்களோட டெப்த் ஆஃப் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது அந்த உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் தான் எடுக்க முடியுது. ஆனால் இதே நீங்கள் ஒரு ஸ்மால் அப்பச்சர் எடுத்திங்கன்னா அந்த டாக் வருது, உங்கள் சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ ட்ரீயும் வருது. ஸோ நீங்கள் அந்த எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸில் வச்சுருக்கணுன்னா நீங்கள் அப்பச்சரை ஷார்ட் ஆக்குனா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இதோட எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து வந்து ஒரு ஃப்ளவரோட இமேஜ் காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோ வந்துடுச்சு.
இந்த ஃப்ளவர் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்குது. மற்ற பின்னாடி இருக்க அந்த 2 ஃப்ளவருமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. அது எப்படி எடுத்தாங்கன்னா அப்பச்சர் ரொம்ப ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுருப்பாங்க. ஓப்பனில் வச்சா அதோட டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கம்மியாக இருக்கும். அதாவது அது ஃபோக்கஸில் வச்சுருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அது அந்த ஃப்ளவர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. உங்களுக்கு வந்து மீதி இருக்க அந்த 2 ஃப்ளவருமே உங்களுக்கு ஃபோக்கஸில் வேணும் அப்படின்றப்ப உங்களோட அப்பச்சரை ரொம்ப ஷார்ட் ஆக்கிக்கோங்க. அப்போது வந்து பின்னாடி இருக்க ஃப்ளவரும் உங்களுக்கு ஃபோக்கஸ் வரும். ஓகேவா? இதுதான் அந்த அப்பச்சரோட இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாமே, தப்பு இல்லைல்ல. அண்ட் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இதோட கம்பேரிசன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்மியாக எடுத்தால் ஐ மீன் ஸ்மால் நம்பரில் எடுத்தால் பேக்ரவுண்ட் பிளர் இருக்குது, பிக் நம்பரில் எடுத்தால் பேக்ரவுண்ட் பிளர் இல்லைன்னே சொல்லலாம். ரொம்ப லைட்டாக இருக்கும். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து இது இல்லை, ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க, ஓகேவா? இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸாக இருக்குது, பேக்ரவுண்ட் பிளர் தான் இருக்குது. அந்த பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்றதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஆனால் இருங்க, இதோட அடுத்த இமேஜ் வரும், அப்போ சொல்கிறேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த லீஃப் இருக்குது அப்படின்றத வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுல்ல. அப்போ தான் இப்போ நீங்கள் அந்த லீஃபை பார்க்கும்போது இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு இமேஜ் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்கள் மைண்டுக்கு வருதுல்ல. அதுக்கு தான் எப்பவுமே நீங்கள் பேக்ரவுண்டை பிளர் பண்ணணும் அப்படின்றப்ப எப்போ பார்த்தா பேக்ரவுண்ட் எல்லாத்துலேயும் பிளர் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நீங்கள் எப்போ பேக்ரவுண்ட் பிளர் பண்ணணும்னா என் பேக்ரவுண்ட் நல்லா இல்லை, ஓகேவா, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்றப்ப பேக்ரவுண்டை பிளர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எல்லா டைமும் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகும். அண்ட் இதில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேக்ரவுண்டை பிளர் பண்ணல, ஓகேவா, லைட்டாக பிளர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் நம்மளோட கம்பேரிசன். ஓகே, நம்ம இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎஸ்ஓ தான். இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஒன்றுலேருந்து இந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், ஓகேவா. ரெட்டு தோ இருக்குது, இதோ ரெட்டு போட்டால் இப்படி இருக்கும், அவ்வளோவா செட் ஆகலது, ஆனால் இதை வச்சேன். இதுக்கு முன்னாடி அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ரெட்டும் இருந்திருக்கும். அண்ட் நம்ம ஐஎஸ்ஓக்கும் இதேமாதிரி செய்யலாமா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க, ஓகேவா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அண்ட் எபிசோட் நம்பர் 4 ஐஎஸ்ஓவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ப்ளூ பரா போடலாம், எல்லா வீடியோவிலும் நான் யூஸ் பண்ணிவிட்டேன், சரியா. ஹாய், என்னோடய எபிசோட் நம்பர் 3க்கு வந்ததுக்கு நன்றி. இந்த எபிசோடில் ஹாய், நீங்கள் பார்க்குறது எபிசோட் நம்பர் 3. நீங்கள் ஐயே கரெக்டாக தப்பாக சொல்லிட்டேன்.